ஆஃபிக்கோட ஸ்கூலில் நம்ம 90s kids. நம்மளுக்கு வந்து இவங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. இருக்காங்க இவங்க ராஜா சார் இவங்க ரெண்டு பேருக்காகவே தான் எங்கள் வீட்டிலலாம் பட்டிமன்றமே பார்ப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு வரவேற்புரையெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இவங்களை பற்றி பேசினதை வச்சே இவங்க வந்துட்டு அந்த ஆனுவல் டே ஸ்பீச் கொடுத்தாங்க. அதான் அந்த பட்டிமன்ற பேச்சாளர் அப்படிங்கிறத சூப்பராகவே நிரூபித்து காட்டினாங்க. இவங்க பேசின கிளிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். தம்பியோட டான்ஸ் வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இவங்களோட பேச்சு உங்களுக்காக இதோ. போனா போகாது, அங்கேயே நின்றுட்டு இருக்கோம். அதனால அந்த பிள்ளைகள் எப்போ டான்ஸ் பண்ண போறாங்க, பாட போறாங்க, எப்போ பிரைஸ் வாங்க போறாங்கன்னு பார்க்கத்தான் நீங்க வந்திருக்கீங்களே தவிர நீண்ட உரைகளுக்கான பொழுது இது அல்ல. அதனால ரொம்ப நான் சுருக்கமா தான் பேச போறேன். இதே மாதிரி என் வாழ்க்கையில் பல்லாண்டுகள் முன்பு நானும் உட்கார்ந்துருக்கேன் எங்க ஸ்கூல்ல. என்ன எங்க ஸ்கூல்ல ஒரு டான்ஸ்ல கூட சேர்த்துக்க மாட்டேன். ஒரு இருக்கிற பிள்ளைகிட்ட ஏன் நீ டிஸ்டர்ப் அப்படிதானே கேட்கணும், அப்படி கேட்க மாட்டேன். ஹேமாவோட தங்கியா நீ? ஹேமா தான் எங்க அக்கா. அவ கிளாஸ்ல பேசவே மாட்டா. அதுக்கு நான் என்ன செய்யறது? அதனாலயே என்ன பழி வாங்குற மாதிரி ஒரு டான்ஸ்ல என்ன சேர்க்க மாட்டேன்.